ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்னிங் மொமெண்டம் எப்படி இருந்தது மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்னைக்கு மார்னிங் நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை ட்ரேட் பிளானோட சேர்த்து வச்சு உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்த வீடியோவாக இருக்கும். ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதெல்லாம் நம்ம ஸ்மால் திங்ஸ்ன்னு நினச்சி இக்னோர் பண்ணுறோமோ அதை ஜஸ்ட் ஒரு லைவ் ட்ரேடாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லைவ் ட்ரேடாக தான் தெரியும். பட் உங்களோட ட்ரேடிங் கரியரோட சேஞ்சிங் பாயிண்ட் நீங்கள் நினச்சிங்கன்னா அது டர்னிங் பாயிண்ட் ஆஃப் யூர் ட்ரேடிங் கரியராக இருக்கும். அதில் நான் சொல்லியிருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் வேலிடான பாயிண்ட்ஸ். பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு எப்படி மூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு ஒரு பையிங் மொமெண்டம் கிட்டத்தட்ட 48,900 வரைக்கும் போயிருக்கு. 970 வரைக்கும். அண்ட் தென் அங்கிருந்து பிரைஸ் ஆக்ஷன்ல திரும்பவும் செல்லிங் வந்து ஈக்குவலா எங்க ஓப்பன் ஆச்சோ அங்கேயே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? 17 அந்த ரேஞ்ச்ல. ஓகே, நாளைக்கு எக்ஸ்பைரி. நாளைக்கான மொமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? க்ளோசிங் பிரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்ப்போம். க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 48,730ல இருக்கு. ஸோ 48,730 பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோ லைனில் நான் வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது எல்லோ லைனில் மார்க் பண்ணுறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லோன்ட்டு. அப்புறம் இன்னொரு திங் என்னென்னா, நான் வந்துட்டு டவுட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வீக்லி R1 சொல்கிறீங்க. வீக்லி R1 சொல்லுங்க. இந்த எல்லோ லைன் இருக்கு இல்லைங்களா? இதை தான் வீக்லி ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது வீக்லி ஹைனா லாஸ்ட் வீக் ஃபுல்லாக மார்க்கெட் இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து எல்லோ லைனில் வந்துட்டு வருது நம்மளுக்கு பிவோட்டா. ஸோ லாஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ட்ராவல் பண்ண ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த எல்லோ லைன்ஸ். ஓகேங்களா? அதை தான் வந்துட்டு வீக்லி ஹைன்னு சொல்லிட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? R1 பேசல, நான் வீக்லி ஹைன்னு பேசியிருந்தேன். இதில் கிளியராக சொல்லியிருக்கேன், கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு வெர்ஜின் சிபிஆர் மார்க் பண்ணுவோம். வெர்ஜின் சிபிஆர்னா நம்மளுக்கு எந்த ஒரு கேண்டில்ஸ்க்குமே பாஸ் ஆகலைன்னா வெர்ஜின் சிபிஆர். அப்படி பார்த்தா இன்னைக்கான சிபிஆர் வந்துட்டு கேண்டிலோட விக் தான் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அது ஒரு வெர்ஜின் சிபிஆர், ரொம்ப நேரோ வெர்ஜின் சிபிஆர். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு நேத்தே நம்ம பார்த்துருந்தது தான். ரேஞ்ச் ஆஃப் 48,400லேருந்து 48,200 வரைக்கும் உங்களுக்கு வெர்ஜின் சிபிஆர் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் நம்ம மார்க் பண்ண வேண்டியது. அது போக இன்னைக்கு லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த லெவல்ல இருக்கு. இத வந்து ஆரஞ்ச் லைன் பண்ணிக்குவோம். இத ப்ரீவியஸ் டே லோன்னு சொல்லுவோம் நாளைக்கு. ஸோ ஹையஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு. ஸோ இது ப்ரீவியஸ் டே ஹைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான், சிம்பிளா வச்சுக்குவோம். இப்போ நாளைக்கான மார்க்கெட் மொமெண்டம் எப்போ இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் திங்ஸ் சொல்லப் போறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. டுமாரோ சிபிஆர் வந்து மாத்திட்டேன். மாத்துனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பாயிண்ட்ஸ், லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு 730 கிட்ட ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வருது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 அ 8,820 இந்த ரேஞ்ச் வந்து இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போ நீங்க இந்த ஜோன் வந்து டர்னிங் பாயிண்ட். இங்க இருந்தா பிரேக் டவுன் ஆயி மேல வந்து கன்சாலிடேட்டட் மார்க்கெட் ஸ்டாப் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்றேன், கிளியரா சொல்றேன், கவனமா பாருங்க. இப்போ இங்கிருந்து ஓப்பன் ஆகுற மார்க்கெட் ஃப்ளாட்டா இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் போடுதா? இல்ல பிரைஸ் ஆக்ஷன் போடுதா? அப்படின்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. பிரைஸ் ஆக்ஷன் பண்ணுச்சுன்னா நீங்க சார்ட் பண்ணிடலாம். சார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,500 இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 48,500. நல்லா கேட்டுக்கோங்க. பிரைஸ் ஆக்ஷன் போட்டுச்சுன்னா, நீங்க இந்த இடத்துல செல் பண்ண வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் ஏன்னா 48,500 உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அது கீழயும் டார்கெட்ஸ் போலாம். இல்ல அங்கிருந்தும் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். சரி, ஓகேங்க. அப்படி போனா அடுத்த டார்கெட் எங்க போகும்ன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் செகண்ட் வெர்ஜின் சிபிஆரான 48,200 வரைக்கும் போகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்க போதோ, நெகட்டிவா இருக்க போதுன்னு இந்த குரூஷியல் லெவல்ஸ் தான் டிசைட் பண்ணும். பட் ஸ்டில் ஆஸ் ஆஃப் நவ் நாளைக்கான ட்ரேட் பத்தி மட்டும் பேசலாம். ஸோ நான் இத வந்து பிரைஸ் ஆக்ஷன் சொல்ட்டேன். சப்போஸ் பிரைஸ் ஆக்ஷன் போட்டு இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரேக் அவுட் குடுத்துச்சுன்னா 49,000 நாளைக்கு கிராஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது இப்ப போயிட்டு இருக்க மாரியே மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லயே போகும். ஓகேங்களா? டெய்லி எப்படி வந்துட்டு இப்ப லாஸ்ட் 7 டேஸா பாசிட்டிவ்லயே போயிட்டு இருக்கோ, அந்த மாரி ஓப்பன் ஆயிட்டு ஆயிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாசிட்டிவா போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வருது அப்படின்னா, நீங்க பையிங் ட்ரேட் பார்க்கலாம். உங்களோட டார்கெட் வந்து 49,000 வரைக்கும் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பிரைஸ் ஆக்ஷன்னா செல்லிங் ட்ரேட் பாருங்க. பிரைஸ் ஆக்ஷன்னா பையிங் ட்ரேட் பாருங்க. இந்த இடம் இப்படி. இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு. சப்போஸ் லைட்டா கேப் டவுன் ஆயி இந்த லெவல், அதாவது இந்த வெர்ஜின் சிபிஆர், ப்ரீவியஸ் டே லோ, வீக்லி ஹை, அதுக்கப்புறம் S1 இது எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ பிவட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
பார்த்துக்கோங்க. எஸ்1 இருக்கு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே லோ இருக்கு. அதுக்கப்புறம் வீக்லி ஹை இருக்கு. அப்புறம் வெர்ஜின் சிபிஆர் இருக்கு. இது இத்தன பிவோட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தோனே பிரேக் ஆகறதுக்கான சான்ஸ் கம்மி. ஸோ இங்க ஒரு புல் பேக்ல உங்களுக்கு பையிங் ட்ரேட் இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா பை பண்ணுங்க. அப்படி கிடைக்கல அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு. பையிங் ட்ரேட் கிடைக்கிறவங்க இங்க டார்கெட் புக் பண்ணிக்கோங்க. இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட் அப் சைட்ல பிரேக் டவுன் குடுக்கவும் சான்ஸ் இருக்கு. இல்லாம இங்கிருந்து பையிங் ட்ரேடுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே குடுக்கல அப்படின்னா, இங்க போய் ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி மறுபடியும் இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியா செல்லிங் வரதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இது நீங்க மார்க்கெட்க்கு பொறுத்து தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ நாளைக்கு 4 கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரேட் நான் சொன்னது ஃப்ளாட் ஓப்பனிங்ல செல்லிங் அண்ட் பையிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்லைட் கேப் டவுன்ல பையிங் அண்ட் செல்லிங். இத தாண்டி வெரி பிக் கேப் அப், வெரி பிக் கேப் டவுன்லாம் வருது அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா வோலடைலா இருக்கும். ட்ரேடிங் வந்து பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த 2 ஓப்பனிங் தான் வந்துட்டு நல்ல ஒரு ட்ரேட் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ புரியல அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் நான் வந்துட்டு நீங்க ரீவைண்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா புரியும். ஒரு பாயிண்ட்டா நோட்ல வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி ரைட் பண்ணி பாருங்க. அப்போ இன்னும் கிறிஸ்டல் கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சிவாரி ட்ரேடர்ஸ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப தெளிவா வந்து மார்க்கெட் அனலிசிஸ் வீடியோ, அதோட யூசர்ஸ் அது எப்படி லைவ் டைம்ல யூஸ் ஆகுது ட்ரேடிங்க்குன்றத போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.